தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பிடிஜிஎஸ் 2021 தேர்வில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸில் அடுத்த 10 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இதுவரையும் போட்ட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்கள் வெற்றிக்கு கிட்ட 20% பங்கு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஸோ அதனால் தவறாமல் டெய்லியும் பாருங்கள். 11வது கேள்வி, மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்தம் முக்கியமான பரிந்துரைகளை விளக்குவது. மத்திய மாநில உறவுகளின் தொடர்பான சீர்திருத்தம் தொடர்பான முக்கியமான பரிந்துரைகளை விளக்குவது எந்த குழு அப்படின்னா, ஆப்ஷன் 1 சர்க்கரை குழு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2 புஞ்சி குழு, ஆப்ஷன் 3 ராஜமன்னார் குழு, ஆப்ஷன் 4 ராயல் குழு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3. சர்க்காரிய குழு, புஞ்சி, ராஜமன்னார் இந்த மூணுமே மத்திய மாணவர்கள் சம்மந்தப்பட்ட குறிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ராயல் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா 1929 இந்தியாவில் உள்ள தோட்டங்களில் வேலை நிலைமைகளை விசாரிக்க அமைக்கப்பட்டதான் ராயல் கமிஷன். சரிங்களா? ராயல் குழு. ராயல் கமிஷனோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஹென்றி விட்லி. இவ்வளோ தூரம்லாம் முக்கியம் இல்லை, எந்த ஆண்டு எதற்கு அமைக்கப்பட்டது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் ஹார்டிங் ப்ரோ பார்த்தீங்கன்னா 1910 முதல் 1916 வரை இந்தியாவின் வைஸ்ராயாக பணியாற்றினார். 1912 பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் மீதான ராயல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? சிவில் சர்வீஸ் மீதான ராயல் கமிஷன் 1912. 1929 பார்த்தீங்க அப்படின்னா தோட்டங்கள் வேலைகளை விசாரிக்க ஒரு ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த 1912 அமைக்கப்பட்ட கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லிங்டன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். ஓகே, அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது? லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது பார்த்தீங்கன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது. லோக்பால் மசோதா 2011 அல்லது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்த மசோதா என்பது இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட மசோதா ஆகும். ஊழல், பொதுமக்கள் பணம் கையாடல் முதலிய தவறளிக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மக்களால் நேரடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை சித்தாந்தத்தில் தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. ஊழலில் ஈடுபடும் அரசியல்வாதிகளை தண்டிக்க கொண்டு வரப்பட்டது லோக்பால் மசோதா. மொரார்ஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த கமிஷன் 1966 லோக்பால் பற்றி பரிந்துரைச்சிருக்கிறாங்க. லோக்பால் பற்றி மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். மத்தியில் லோக்பால் எனவும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தா எனவும் அழைக்கப்படுகிறது. தலைவர் மற்றும் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்களை கொண்டது லோக்பால் அமைப்பு. இதன் உறுப்பினர்களில் பாதி பேர் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. லோக்பால் உறுப்பினர்கள் 50% பேர் SC ST பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மகளிராக இருக்க வேண்டும். பிரதமர், மக்களவைத் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி அல்லது இந்திய தலைமை நீதிபதி நியமனம் செய்யும் உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் தேர்வுக்குழுவில் 4 பேர் பரிந்துரை பேரில் இடம்பெற்றிருப்பாங்க. சரிங்களா? லோக்பால் விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு லோக்பால் விசாரணை கிடையாது. விசாரணை வரம்புக்குள் அரசு ஊழியர்களில் அனைத்து பிரிவினரும் வருவாங்க. ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் மேல் அந்நிய நாட்டில் உள்ளவர்கள் மூலமாக நன்கொடை பெறும் எல்லாரும் லோக்பால் விசாரணை வரம்புக்கும் வருவாங்க. இது எல்லாமே முக்கியமானது. 14 ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நடத்திய முதல் மாவட்டம். முதல் பஞ்சாயத்து ராஜ் எந்த ஆண்டு எந்த மாநிலங்கிற லெவல் தாண்டி இப்போ எந்த ஊர்னு கேட்க வந்துட்டாங்க. சரிங்களா? அதாவது முதல் மாவட்டம் நாக்பர் மாவட்டம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது உள்ளாட்சி அமைப்புகளின் தங்களின் தேவைகளின் வளர்ச்சியை திட்டமிட்டு நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு சட்ட அமைப்பாகும். ராஜீவ்காந்தி அவர்களின் கனவை நினைவாக்கும் வகையில் திரு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் 1993 ஏப்ரல் 23 உருவாக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 73 திருத்த சட்டம் 73, 74 திருத்தங்களால் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 15 ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகளின்படி இருக்க வேண்டும்?
தேசிய கட்சினா வந்து என்னென்ன தேசிய கட்சி அறிவிக்கிறதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவது, ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல். 2, மக்களவைத் தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருத்தல். 3, ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். 4, ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3 இது 3மே சரி. 4வது வந்து தவறு. அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இன்னும் வேற என்ன பர்சன்ட் எல்லாம் பார்க்கலாம். 6% வாக்கு. சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குடன் 2 சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். மக்களவை தேர்தலாக இருந்தால் 6% வாக்குடன் ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற வேணும். சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதியில் 3% இடங்களில் வெற்றி பெறணும். மக்களவை தேர்தலில் ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும். சட்டப்பேரவைக்குன்னா ஒரு மாதிரி, சட்டப்பேரவை அப்படின்னா தேசிய கட்சிங்க, மக்களவை தேர்தல் அப்படின்னா வந்து இந்த மாநில இல்லை ரெண்டுமே வந்து தேசிய கட்சிக்கு தான். கண்டிப்பாக சொன்னோன்னா, மாநிலத்தில் பதிவாகும் ஓட்டுகளை குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற வேண்டும். இது ஏதேனும் ஒரு நிபந்தனை பூர்த்தி செய்தால் மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கப்படும். 16, அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கீழ்வரும் எந்த வழக்கின்படி? அடிப்படை அம்சங்களை மாற்ற முடியாதுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மினர்வா மில் வெர்சஸ் இந்திய அரசு தான் வந்து அரசியலமைப்போட அடிப்படை அம்சங்களை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கரி பிரசாத் வழக்கு பார்த்தீங்கன்னா 1951. முதலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் தான் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 368வது சட்டத்தின் கீழ் அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த பகுதியும் திருத்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 17, இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை என்னன்னு சொல்லுது அப்படின்னா ஒன்றிய மாநிலங்கள் என அழைக்கிறது. ஒன்றிய மாநிலங்கள். 18, அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும். அரசியலில் பிளவுவாதம் என்பது தேர்தல் போட்டி. 19, 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட 5 மாவட்டங்கள் தான் மாநிலங்கள் டைப் பண்ணிக்குது. 5 மாவட்டங்கள் 2019 என்னென்னா திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி. இந்த வரிசையும் அப்படியே தெரிச்சுக்குங்க, சரிங்களா? திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தென்காசியை பிரித்தாங்க. விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி பிரித்தாங்க. வேலூர்லேருந்து திருப்பத்தூர் பிரித்தாங்க. வேலூர்லேருந்து திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ரெண்டும் பிரித்தாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு பிரித்தாங்க. கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் 37வது மாவட்டம் வந்து செங்கல்பட்டு. அதுக்கப்புறம் 38வது தான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம், சரிங்களா? இந்த நீங்கள் வரிசையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 20, தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் யாரின் பெயரில் வழங்கப்படுவது? கலப்பு திருமணம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். இதுக்கு முன்னால் வந்து அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண உதவி திட்டம் தான் பெயரில் செயல்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இத்தனை அந்த பதிவு முடிவடைந்தது. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.